வணக்கம், உங்கள் நதிக்கரை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, மக்காச்சோளத்தை வச்சு ஒரு டேஸ்டியான கட்லட் தான் செய்ய போகிறோம். கட்லட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் செய்ய முடியாதுன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, ஈஸியாக எல்லோரும் செய்யலாம். எப்படி செய்கிறோங்கிறத கரெக்டாக பாருங்கள், ஈஸியாக செய்யலாம். மக்காச்சோளத்தை வச்சு ஒரு கட்லட் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேவை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மக்காச்சோளத்தை வேக வச்சு எடுத்துருக்குறோம். வேக வச்சு எடுத்து சோளத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தேவை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பல்லாரி வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் பல்லாரி வெங்காயத்தை வெட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உருளைக்கிழங்கு அதே மாதிரி நம்ம பொடிசாக வெட்டிக்கலாம். எவ்வளோ பொடிசாக வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடிசாக வெட்டிக்கலாம் உருளைக்கிழங்கையும். அப்புறம் தேவையான பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பீன்ஸே அதே மாதிரி நம்ம ஒரு 4 பீன்ஸ் எடுத்துருக்கோம். அதையும் நல்லா பொடிசாக வெட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட்லெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டையும் அதே மாதிரி பொடிசாக வெட்டி நறுக்கி எடுத்துக்கலாம். இன்னொன்று சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்லெட்டில் வந்து நம்ம எதுவுமே அசைவம் சேர்க்கல, முட்டை கூட சேர்க்கல, எல்லாமே சைவம் தான். உங்களுக்கு அசைவம் வேணும் அப்படின்னா முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பொரிக்கிறது தேவையான ஒரு பொரிக்கஞ்சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடுகை போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் கடுகு பொரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட் 3யுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு அரை வேக்காடு அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெந்து வந்துச்சு ஒரு அரை வேக்காடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, கொஞ்சம் மணத்துக்கு கறி மசாலா பொடி 4யும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வந்து ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா மசாலா பிடிக்கும், நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம கட்லெட்டுக்கு தேவையான உப்பு நல்லா விரைவி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மக்காச்சோளத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கைட்டு நல்லா பிசையணும். கட்லெட்டு வர்றது அளவுக்கு நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்லெட் செய்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு பதத்துக்கு வந்துடுச்சு மாவு. இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கட்லெட்டை பொரிக்க ரெடி ஆகிட வேண்டியது தான். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை எடுத்து நல்லா தட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, கட்லெட் வந்து ரவுண்டாக இருக்கும், கோன் சைஸில் இருக்கும், உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி நம்ம பெட் கிரம்ஸ் அதாவது ரஸ்க்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதில் முக்கி எண்ணெயில் போட்டு எடுத்தால் நம்ம கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டில் பாப்கார்ன் கட்லெட் பார்த்திங்க அப்படின்னா கட்லெட் நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. வெந்தோன்னு பார்த்திங்கன்னா கலரே தெரியும் உங்களுக்கு, ரெட்டிஷ் கலர் வர ஆரம்பிச்சிடும். அடி பெரட்டி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ நல்லா முருக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் கலரு. இப்போ நம்ம கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம பாப்கார்ன் கட்லெட் எடுத்து நம்ம பேக்கிங் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னாச்சும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.